இந்திரகாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல கடந்த வாரம் நம்ம ஒரு கிளைண்ட் விசிட் போயிருந்தோம். ஒரு பிசினஸ் பண்ற ஒரு கிளைண்ட் கடை வச்சிருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம பிசினஸ் டல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு கன்சல்டேஷனுக்காக நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அவரை பார்க்கறதுக்காக நம்ம போயிருந்தோம். சைட் விசிட் பண்றப்ப அங்க என்ன பிரச்சனை, அவருக்கு என்ன பிசினஸ், ஏன் ஒரு 3 to 4 months பிசினஸ் டல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டு நம்ம சைட் விசிட் போயிருந்தோம். ஸோ அதுல நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ரொம்ப நல்லா போயிட்டு இருந்த ஒரு ஷாப்பு. அவரோட ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ல தான் இருந்துச்சு. இந்த 3 மாசமா பார்த்தீங்கன்னா அவர் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்காரு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்குறப்ப அந்த கடையில நம்ம நிக்கிறப்போ அவரோட முழு கவனம் பார்த்தீங்கன்னா நம்மளை தாண்டி அவுட் சைட்ல தான் போகுது, வெளியே தான் போகுது. வெளியே யாரடா ஃபோக்கஸ் பண்றாருன்னு பார்த்தோம்னா வெளியே ஒரு 3 மாசமா ஒரு 3-4 மாசமா வெளியே ஒரு சின்னதா ஒரு பூக்காரமா ஒரு கடை போட்டிருக்காங்க. ஸோ அவருடைய கடைக்கு முன்னாடி ரோட் சைட்ல ஒரு கடை போட்டிருக்காங்க. ஸோ அந்த கடை போட்ட உடனே இவர் மைண்ட்ல அது ஃபுல்லா டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஸோ அவங்கள தூக்கணும், அவங்கள இங்க இருந்து காலி பண்ண வைக்கணும். இதுதான் அவரோட ஃபோக்கஸ். டோட்டலா பிசினஸ்ல இருந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிட்டாரு. எங்களுக்கு பார்க்குறோம், பேசிட்டே இருக்கோம், நாங்க கேட்கிறோம், அவரோட ஷேர்ஸ் எல்லாமே நம்ம கேட்கிறோம். என்ன ஃபீட்பேக், ஏன் அப்படி இருக்கு, என்ன ரீசன், என்னென்ன பிசினஸ், கஸ்டமர்ஸ் ஏன் கிளைண்ட் குறையிறாங்க, கஸ்டமர்ஸ் வரது ஏன் குறையுதுன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கப்போ அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே அவுட் சைட்ல தான் இருக்கு. ஸோ என்னன்னு நம்ம திரும்பி அப்சர்வ் பண்றப்போ இவர் டோட்டலா ஒரு சைக்கலாஜிக்கலா இவர் அஃபெக்ட் ஆயிட்டாரு. ஸோ அப்ப அவர்கிட்ட இருந்து நம்ம அப்சர்வ் பண்ணி ஸோ இதோடைய பிரச்சனை என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இவரு நாளுக்கு நாள் கஸ்டமர் வரப்ப கஸ்டமரை ஹேண்டில் பண்றதை விட அந்த பூக்காரமா கடை வச்சிருக்காங்க, நம்ம கடைக்கு வரவங்களோட வண்டி டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ இதுலயே அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லா போனதுனால இந்த 3-4 மாசமா பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணல. ஸோ இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணி அவர்கிட்ட நம்ம ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு அட்வைஸ் பண்ணணும். சார் இதோட விஷயங்கள் இதுதான் விஷயம், நீங்க உங்களுடைய ஃபோக்கஸ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்க பண்ற பிசினஸ், நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, அட்வான்ஸ் கொடுத்து ப்ராப்பரா கடை வச்சு பண்றீங்க, அவங்க ரோட் சைட்ல இருக்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்க மேல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க பண்ற பிசினஸ் வேற. அவங்க பார்ட் டைமா ஏதோ அவங்களால பெரிய அளவுல பிசினஸ் பண்ண முடியாம ரோட் சைட்ல கிடைக்கிற இடத்துல வச்சு வியாபாரம் பண்றாங்க. ஸோ இவரோட கவனம் ஃபுல்லாவே அதுல போனதுனால இவருடைய ரெகுலர் பிசினஸ் கொட்ட விட்டது இல்லாம இந்த கடையை மாத்திரலாமா, பிசினஸ மாத்திரலாமா, வேற எங்கேயாவது போயிடலாமான்ற அளவுக்கு யோசிக்கிறதுக்கு தாட் அவருக்கு போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோல நம்ம எல்லாருக்கும் ஒரு அட்வைஸா சொல்ற விஷயம், பிசினஸ் பண்ற எல்லாருக்கும் ஒரு அட்வைஸா சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். ஸோ உங்களுடைய ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா பிசினஸ்ல இருக்கட்டும். நீங்க ஷாப் வச்சிருக்கீங்களோ, இல்ல ஒரு டிராவல் பண்ணி பிசினஸ் பண்றவங்களா இருக்கீங்களோ, இல்ல சர்வீஸ் இண்டஸ்ட்ரியோ, எதுவா வேணா இருக்கட்டும் உங்க பிசினஸ். ஸோ உங்களுடைய கோல், உங்களுடைய ஃபோக்கஸ் எண்ட் ஆஃப் த டே மணி, நீங்க வீட்டுக்கு எவ்வளவு மணி எடுத்துட்டு போறீங்கன்றது மட்டும் தான் உங்களுடைய ஃபோக்கஸ். ஸோ இது தாண்டி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆனீங்க அப்படின்னா, அவங்க அதை பண்றாங்க, இவங்க இதை பண்றாங்கன்னு சொல்லி போனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நீங்களே உருவாக்கிக்கிறது மட்டும்தான். ஏன்னா இதுல பணம் இன்வால்வ் ஆயிருக்கு, மணி மேட்டர்ஸ். நீங்க போடுற பணம் ரிட்டர்ன் வரணும். உங்க ஒரு கிளைண்ட் வேணான்னு திரும்ப போனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் ஆகும். ஸோ இந்த நம்ம ஜீரோ காஸ்ட் அட்வைஸ்ல இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க சொல்றது என்னன்னா, உங்களுடைய ஃபோக்கஸ். இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன். என்னோட கிளைண்ட் விசிட்ல நடந்த ஒரு அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பிசினஸ்லயுமே எல்லாருமே தப்பு பண்ணி ஒரு ஃபோக்கஸ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிறப்பதான் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்க. ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு கடை மூடுற அளவுக்கு யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கார்பரேஷன்ல முறையா கம்ப்ளைண்ட் பண்ணாலும், இல்ல ஹவுஸ் ஓனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும், இல்ல அவங்க கிட்டே போய் ரெக்வஸ்ட் பண்ணாலும் கடையை தள்ளி போட்டு போறாங்க. சோ இவரு அதை விட்டுட்டு இவரோட பிசினஸ் கான்சன்ட்ரேட் பண்ணாம இங்கே கடை போட்டுட்டாங்க, எனக்கு மைண்ட் டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரா நல்லா போயிட்டு இருக்க ஒரு பிசினஸ் டோட்டலா கெடுத்துக்கிட்டாரு. சோ இதுல நம்ம திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் தான், இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோட நோக்கம் என்னன்னா, உங்களுடைய ஃபோக்கஸ் என்ன பிசினஸ் பண்றீங்களோ அந்த பிசினஸ்ல அந்த கோலுக்குள்ளதான் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கும். ஃபோக்கஸை டைவர்ட் பண்ணாதீங்க. 1000 பிரச்சனைகள் வரும், 1000 எனிமிகள் வருவாங்க. சோ எல்லாத்தையுமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ யாராவது வரட்டும், உங்க கடை முன்னாடி இருக்கிற பிசினஸ், உங்களுக்கு வரக்கூடிய கிளைண்ட், இதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. எந்த டீவியேஷன், எந்த டிஸ்ட்ராக்ஷன் வேண்டான்றதான் நம்ம சைக்கலாஜிக்கலா ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஒரு வாரம் ஆகுது, அந்த கிளைண்ட் பாசிட்டிவா தான் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம் தான், இது எல்லா இடத்துலயுமே நடக்கிற ஒரு விஷயம் தான். நல்லா போயிட்டு இருந்துச்சு என் பிசினஸ், பட் திடீர்னு ஸ்டாப் ஆகுது. எதனாலன்னு எனக்கு தெரியல, என்னால டைமுக்கு வர முடியல, வந்தாலும் பிசினஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்ற விஷயங்கள் நிறைய இருக்கு.
ஸோ இதுல என்னுடைய இந்த வீடியோ நான் கம்பல்சரி போடணும்னு நினைச்ச விஷயங்கள் என்னன்னா, நம்ம கடையில நம்ம பிசினஸ் பண்ற இடத்துல நம்மளுடைய ஃபோக்கஸ் மட்டும்தான், நம்மளுடைய சம்பாத்தியம் மட்டும்தான் ஃபோக்கஸா இருக்கணும். அவுட் சைட்ல இருக்கிறவங்களும் வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் வந்து நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. போற வழியில அதை வந்து தாண்டி போக பாருங்க அப்படின்றது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கொடுத்துட்டு இருக்க ஒரு அட்வைஸ். ஸோ டோன்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. எப்பவுமே சக்சஸ் இருக்கும். தேங்க்ஸ் எல்லாம். நன்றி, வணக்கம்.